இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒற்றை புள்ளியில் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாய் இணைய வேண்டும் என்பதற்கு தான் எங்களுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடியார் ஒரு நீண்ட காலமா முயற்சி செய்தார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் திடீர்னு இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? கூட பிறந்த அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு தகராறு நடக்கலையா? இப்ப அழகிரிட்ட கேட்டீங்கன்னா மீண்டும் ஆட்சி யாரு வரும்னா மக்கள் ஆதரவு தான் திமுக வரும்னு சொல்றாரு. ஏன் அவராலே தைரியமா சொல்லலாம்? அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் எந்த நிலைப்பாடு சொல்லலாம்? ஒரு சைடு அவர் தாவேக்கால இணைய உள்ளதாக தகவல், திமுகவுக்கு இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு மீண்டும் திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொன்னவர் தான் ஓபிஎஸ். அதை விட மோசமாக பேசினார். கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டுக்கே விரோதமான கட்சி திமுக பேசினார்கள். ஒரு அணியில் இணையிலையா? தேர்தலுக்கான கூட்டணி யாரும் கொள்கைகளை பார்த்து கூட்டணி சேர்வதில்லை. 2026 2 கட்சிக்கு எதிரில தான் போட்டி. ஒன்னு தாவேகா, இன்னொன்னு திமுக. அதிமுக அந்த ஆட்டத்திலே சேர்க்கலையே. ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகள் முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பு சார். அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நேற்று இணைஞ்சிருக்கு. இது எந்த அளவுக்கு கூடுதல் பலத்தை தருது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணியை சேர்ந்திருக்கிறோம். அதன் பிறகு பாமக இணைந்திருக்கிறது. இப்போ நேற்றைக்கு டிடிவி இணைந்திருக்கிறார். இன்னும் இன்றைக்கு பல்வேறு கட்சிகளும் இணைகிறாங்க. அதிமுக வரக்கூடிய தேர்தலில் ஒரு மாபெரும் மக்கள் கூட்டணியை அமைச்சிருக்கோம். இது எதற்காகன்னா, தேர்தல் கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு வெற்றி பெறுவதற்கான கூட்டணி. ஒற்றை புள்ளியில் எல்லோரும் இணைகிறோம். என்னன்னா, இந்த விடியாத திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும். ஏன் அனுப்பணும்டா, ஒரு குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. எங்க பார்த்தாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளைகள். இப்படி நடக்கும்போது இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நீடிச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடா போயிடும். தமிழ் மக்களுக்கு இது ஒரு சாபக்கேடு ஆயிடுச்சு. அதனால இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒற்றை புள்ளியில் ஒத்த கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாய் இணைய வேண்டும் என்பதற்கு தான் எங்களுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடியார் ஒரு நீண்ட காலமா முயற்சி செய்தார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இணைந்து இந்த வரக்கூடிய தேர்தலில் அதிமுக தலைமையில் எல்லாம் களம் காண்றாங்க. திமுகவை விரட்டி அடிப்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் 2026 இருக்க போகிறது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவா தொடர்ச்சியாக பேசிட்டு வந்திருந்தாரு. குறிப்பா இவர் அதாவது தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருக்கு, கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் திடீர்னு இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேர்தல் களம் என்பது எப்படி மாறும், எப்பொழுது மாறும்னு யாருமே கணிக்க முடியாது. கடந்த காலங்கள்ல பழம் நழுவி பாலில் விழும்னு சொன்னாரு விஜயகாந்தை பார்த்து கருணாநிதி அவர்கள். ஆனால் அதிமுக கூட்டணியில அவர் சேர்ந்தார். கடைசி வரைக்கும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், வைகோ போன்றவர்கள் எல்லாம் கடைசி கட்டத்துல அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு, டிடிவியுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு. திமுக மக்கள் விரோத கட்சி, இது திராவக மாடல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இவர் ஏற்கனவே அதிமுகவோட பயணித்தவர், இரட்டை இலை சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றவர். அதனால இது ஒரு இயல்பான கூட்டணி தான். அவருக்கு மாறுபட்ட பல கருத்துக்கள் இருக்கலாம். அது சிறு சிறு பிரச்சனைகள் தான் இருக்கு. அதெல்லாம் வேறு. அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி அது ஒரு பங்காளி சண்டைகள். ஆனா பகையாளி யாருங்கிறது பார்க்கும்போது அது திமுக. அவரை நீங்க துரத்தி அடிச்சாதான் இந்த நாட்டுக்கு, மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு நல்லது என்ற அந்த ஒரு புள்ளியில இணைகிறார். அதுதான். ஆனால் அவரே சொல்லிட்டாரு, யாருடைய தலைமை ஏற்றிருக்காரு? அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை ஏற்று முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அவர் இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. அதனால இது இனிமேல் அதை பற்றி பேசுவதற்கான எந்த விதமான தேவையில்லாத ஒன்று. ஓகே, இப்ப அதிமுகவிலிருந்து விலகி சென்ற டிடிவி தினகரன் இணைஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள்
எந்த நிலைப்பாடுன்னு சொல்லலாம். ஒரு ஒரு சைடு வந்து அவர் தாவேக்கால இணைய உள்ளதாக தகவல், திமுகவுக்கு இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதிமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருக்கோம். யார் எங்க போனாங்க எங்க வராங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் அவர் எந்த கட்சியும் சாராமல் இருக்கிறார். ஒரு தனி மனிதராக இருக்கிறார். அது தனி மனித தோப்பாகாது, தனி மரம்ங்கிறது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, ஏன் எடுக்கிறாரு, எப்போ எடுக்கிறாரு? அவர் ஏற்கனவே திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கின்றாரு. திமுக கூட்டணியிலே போய் சேர்றதுக்கான, கட்சியிலே சேர்றதுக்காண்டி இருந்தாரு. அதனால்தான் அதிமுகவுக்கு பல்வேறு துரோகங்களை செஞ்சிருக்கிறாரு. துரோகத்தினுடைய மொத்த உருவமாக ஓபிஎஸ் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் எப்படி வேணாலும் முடிவெடுப்பாரு. அந்த சிலர் என்னன்னா, அது நிறம் மாறும் ஒரு இது இருக்கு தெரியுமா, அது எப்போ வேணா நிறத்தை மாத்திக்கிறோம். அந்த மாதிரி பச்சோந்திம்பாங்க. அந்த பச்சோந்தி நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், அது நீங்கள் தான் சொல்றீங்க அந்த வார்த்தை. அதை போன்ற எப்படி வேணாலும் மாறிக்கூடிய மனநிலை படைத்தவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன, தீய சக்தி திமுக இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுறதா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், பல்வேறு மனமாச்சரியங்கள் இருந்தா கூட அந்த ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அதிமுக வெற்றி பெறுவதற்கான உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஆனா உங்களுடைய சுயநலத்துக்காக பல்வேறு சமயங்களில் அதிமுகவை துரோகம் செஞ்சுட்டு இன்னைக்கு மீண்டும் திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொன்னவர் தான் ஓபிஎஸ். அதனால யார் எங்க போனாலும் எங்க வந்தாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒரு வலுவான மக்களோட கூட்டணி அமைச்சிருக்கோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இப்பொழுது என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளும் இணைஞ்சிருக்காங்க. இது ஒரு வலுவான கூட்டணியாக இருந்து மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமையும். சார், ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்த ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இது பண்ணிட்டு அவர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதிமுகவில் எனக்கு சரியான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதையும், அண்ணா ஆரம்பித்த திமுகவிலே தாய் வீட்டுக்கே போயிருக்க அப்படிங்கிற தெரியாதாமா அவருக்கு? அண்ணா ஆரம்பிச்ச கட்சி திமுக இப்பதான் தெரியுமாமா? அதுவும் பதவி கடைசி கட்டத்துல அடுத்த மாசத்தோட பதவி போகுதுங்கிற டைம்ல எம்எல்ஏ பதவி போகுதுங்கிறதுனா கடைசி கட்டத்துல போய் பதவி ராஜினாமா பண்றாரு. என்ன பிரயோஜனம்? எல்லாமே சுயநலம் தான், அவருடைய தனிப்பட்ட சுயநலம். அந்த சுயநலத்துக்காக அதிமுகங்கிறது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். தீய சக்தின்னு சொன்ன அம்மாவன் கிட்ட பயிற்சி பட்டறையில் வளர்ந்தவர் இவரு தன்னுடைய சுயநலத்துக்கான போய் சேர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல முடியும்? வாழ்த்துறதா இல்ல அவருக்கு சாபத்தை விடுறதா? ஒண்ணும் சொல்லல. அதிமுக அவருக்கு எல்லா அடையாளங்களையும் கொடுத்தது, எல்லா அடையாளங்களையும் கொடுத்தது. அவர் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், எல்லா அடையாளம் கொடுத்தது அதிமுக. அதிமுக விட்டு போறதுக்கு இவர்களுக்கு மனசு வருதுன்னா அது அவர்கள் சுயநலத்துக்காக போறாங்க. ஆனால் அவர்களால் அதிமுக அவருடைய தொண்டர்கள் ஒரு தொண்டரை கூட அவரால் இழுக்க முடியாது. இதுதான் உண்மை. ஓகே, இப்ப ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த பலர் இப்ப திருப்பி திமுக இணைய போறேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிடுறாங்க. இன்னைக்கு குன்னம் ராமச்சந்திரன் அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன். அவர் உண்மையிலேயே எனக்கே கண் கலங்கிச்சு. அவர் சொல்றாரு, என்னுடைய அலுவலகத்துல அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய போட்டோவை எடுத்துட்டு இன்னொரு போட்டோவை வைக்கிறதுக்கு என் குடும்பத்தார்கள், என் சொந்தம் பந்தம் ஊரார் யாருமே ஒத்துக்கறலங்க. எவ்வளவு மன வேதனைப்பட்டு கதறி அழுதுட்டு நான் போற நிலைமை நான் மறுபடியும் ஆபோஸ் பண்ணிட்டேன். என் மனசாட்சி, நான் போறதுக்கு எல்லாத்திட்டையும் பேசி முடிப்பட்டேன். ஆனா என் மனசாட்சி, என் குடும்பமும் என்னை அனுமதிக்கல. இதுதான் உண்மையான அந்த ரத்தம், அதிமுக ரத்தம். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு மாற்றங்கள், பங்காளி சண்டைகள், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கட்சியில இருந்தா இருக்கும். திமுக இல்லையா? கூட பிறந்த அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு தகராறு நடக்கலையா? இப்ப அழகிரிட்ட கேட்டீங்கன்னா மீண்டும் ஆட்சி யாரு வரும்னா மக்கள் ஆதரவு தான் திமுக வரும்னு சொல்றாரு. ஏன் அவராலே தைரியமா சொல்றாரு? அது மாதிரி பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அவர் மனசு இடம் கொடுக்கல. அதுதான் உண்மையான அதிமுகவுடைய ரத்தம் அவர். ஓகே சார், இப்ப என்டிஏ, அதாவது அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியானது வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு, திமுக தலைமையில இந்தியா கூட்டணி ரொம்ப வலுப்பெறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அவர்கள் இன்னைக்கு அந்த கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு, பிரச்சனையே, வெடிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட நீங்க என்ன கேட்கிறேன், அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் யாருன்னா ராகுலனுடைய நிழலாக இருக்கக்கூடியவர்.
ஒரு அணியினுடைய தலைவர். அவருக்கு ஏற்கனவே திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் இருக்குது. அவருக்கு அவர் ஒரு ட்வீட் போடுறாரு இன்னைக்கு, விஜய் கட்சிக்கு விசில் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது, இன்று முதல் தமிழகத்திலே விசில் சத்தம் தான் கேட்குங்கிறார். இப்போ இன்றைக்கு மாலையில ஒரு டைப் இருக்கு. அப்போ அதே போன்று ஏற்கனவே KS அழகிரியா இருக்கட்டும், மாணித்தாகரா இருக்கட்டும், கிரீஷ் ஓடங்கரா இருக்கட்டும், ஏன் இந்த வேணுகோபால் அவர்களாக இருக்கட்டும், எல்லா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு பிரச்சனைகள்லாம் அங்க இருக்கு சார். நீங்க ரெண்டு விஷயம் ஒன்னே ஒன்றுடா, இப்போ அதிமுக கூட்டணியில கூட நீங்க கூட கேட்கலாம், அதிமுக கூட்டணியில மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளவர்கள், அதிமுகவை எதிர்த்தவர் விமர்சித்தவர் டிடிவி எப்படி இணைந்தார்னா, நீங்கள் கடந்த காலங்கள்ல கூடா நட்பு கேடாய முடியும் என்று சொன்னது கருணாநிதி சொல்லலையா? பண்டாரம் பரதேசின்னு பிஜேபியை சொல்லியா? காங்கிரஸ் எங்களுடைய தொங்கு சதையாக இருக்குதுன்னு சொல்லி கேவலப்படுத்தலையா? என்னுடைய சாவு கூட மன்னிக்காத திமுக கூட்டணியில் சேர்ந்தான்னு வைக்க சொல்லலையா? திருமாவளவன் அதை விட மோசமாக பேசினார். கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டுக்கே விரோதமான கட்சி திமுக பேசினார்கள். இப்போ ஒரு அணியில் இணையிலையா? இது நான் மீண்டும் சொல்றேன், தேர்தலுக்கான கூட்டணி யாரும் கொள்கைகளை பார்த்து கூட்டணி சேருவதில்லை. நோக்கம் என்னவாக இருக்கிறது? அந்த நோக்கம் எங்க கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதிமுக கூட்டணியில் தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்களும் திமுகவை எதிர்க்கிறாங்க. இப்ப நிறைய இந்த சிபிஐ பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது சொல்றாங்க. அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா இருக்கிறாங்கன்னா அவர்கள் அதிமுகவின் கூட்டணியில் சேருவதுதான் அவர்களுக்கு சரியான பாதை. ஆனா அவங்களுடைய கொள்கை எதிரி பாஜக உடனே அதிமுக கூட்டணியில இருக்கு சார். நீங்க நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், RSS இயக்கம் தமிழ்நாட்டு தேச நலன் காக்கக்கூடிய இயக்கம். பாரதிய ஜனதா கட்சி என்பது மதவாத கட்சி அல்ல அப்படின்லாம் சொன்னவர் கருணாநிதி அவர்கள். கூட்டணியில் இருந்து மத்திய மந்திரி சபையிலும் இடம்பெற்றவர்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, காலம் கூட்டணி மாறணும்னா அப்போ என்ன சொன்னாங்க, பிஜேபி கூட்டணி இருக்கும்போது அதாவது முக்காடு போட்ட முஸ்லிம் இந்திரா காந்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி இருக்கு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாங்களே. நீங்க யாருக்கு எந்த கொள்கைகள், உங்களுக்கு கொள்கை எதிரினா எப்படிப்பட்ட கொள்கை எதிரி? உங்களுக்கு என்ன மாதிரி நோக்கம்? கொள்கை எதிரினா நாங்க கொள்கைக்காக யாராவது கூட்டணி சேர்ந்திருக்காங்களா? இல்ல. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரே கொள்கையா? நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைக்கு நேர் எதிரானவர்கள். ஆனால் மக்கள் நலனுக்காக நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கோம். அதுதான் முக்கியம். உங்களுடைய எதிரியை வீழ்த்துவதற்காக ஒரு களத்தை அமைப்பதற்கான அந்த களத்துக்கு எல்லாம் ஒருங்கிணைத்தாதான் ஒரு பலமான எதிரியை நீங்க வீழ்த்த முடியும். அதுக்கு ஒருங்கிணைக்கிறதை விட்டு நீ வாய்ச்சவடால் பேசிட்டு தற்குறிகளாமையே மீண்டும் மீண்டும் இருந்தீங்கன்னா அது உங்க கட்சியை உண்மையிலே காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில சேர்ந்தார். அதற்காக 29 தொகுதிகளை வெற்றி பெற்றார். எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கிடைத்தது, அந்த கட்சிக்கு அங்கீகாரமும் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 3 கட்சிகளுக்கு அங்கீகாரமே போயிடுச்சு. அதனால விஜய் அவர்களுக்கு சொல்றது நான் என்னன்னா, நீங்கள் கொள்கை நிலைப்பாடு அதெல்லாம் வேணாம். தமிழ்நாடு நல்லா இருக்கணுமா, தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பா இருக்கணுமா, தமிழகம் தொழில் வளத்தில் பெருக வேணுமா, கல்வியில் சிறந்த மாநிலமா உருவாகணுமா அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு வந்தா நீங்க நினைச்சது நிறைவேறும் சார். இப்ப குறிப்பா அதிமுகக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும், RSS உள்ள வந்துடும் அப்படின்னு உங்க பாஜக மேல ஒரு போர்வையில அதிமுக மேல போத்துறாங்க. அதுதான் திமுகவுடைய தந்திரம். பிஜேபி கூட்டணியில திமுக கூட்டணி சேரல. 99 இருந்து 2004 வரைக்கும் பிஜேபி கூட்டணியில அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சார். அப்ப இருந்த பாஜக வேற, இப்ப இருந்த பாஜக வேற. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி மக்களை மடைமாற்றுவது, மக்களை முட்டாளாக்குவது திமுகவுக்கு கை வந்த கலை. அதை பின்பற்றி மக்களை ஏமாற்றுவாங்க அவர்கள் தான். எப்படி பச்சை பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அப்படி பச்சை பொய்களை மீண்டும் சொல்லுவார்கள். பாரதிய ஜனதா கட்சிங்கிறது நிலைப்பாடு வேற, அதிமுக நிலைப்பாடு வேற. பாரதிய கட்சியோட நாங்க இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய மந்திரி சபையில கூட அங்க வைக்கல சார். இவர்கள் மத்திய மந்திரி சபையிலே அங்க வைத்து பல்வேறு மந்திரி பொறுப்புகளை பெற்றவர்கள் திமுக. இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு துதிப்பாடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவர்களை போய் ஸ்டாலின் போய் தனியா ஏன் போய் சந்திக்கணும்? தன்னுடைய மகன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் நீங்க அப்படியே நகத்தாக பார்த்துங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறினதெல்லாம் உண்டு.
இப்போ இங்க தமிழ்நாட்டு மக்களை இப்படி ஒரு முட்டாளாக்கணும், பிஜேபியை எதிர்த்தா நம்மளுக்கு ஓட்டு வருங்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்கு. அதனால இந்த நாடகத்தை ஆடுறாங்களே தவிர அதிமுக என்பதே நீங்க எந்த விஷயத்துல நீங்க அதிமுக திராவிட உண்மையான கட்சி, அதிமுக மொழி கொள்கையாக இருக்கட்டும், மத கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் அதிமுகவுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற, அதாவது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்கு மத சாயம் பூசணும்னா நீங்கள் தான் அதுக்கு அசிங்கப்பட்டு போகணும். அதிமுகவுக்கு யாரும் மத சாயம் பண்ணணும்? ஒரு கட்சியினுடைய தலைவரே முஸ்லீம் சார் அதிமுக, அதுக்கு மத சாயம் எப்படி பூச முடியும்? நானா உண்மையான 5 வேளை தொழக்கூடிய முஸ்லீம், 5 கடமையில் நிறைவேற்றக்கூடிய இஸ்லாமியன். நான் அதிமுக, என்னை போன்ற லட்சக்கணக்கான இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. மத சாயம் பூசிட்டா மக்களை ஏமாத்துறதுக்காண்டி எல்லாம் இல்லை. நீங்க சேராதா? நான் முதல்ல பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ வாங்கி கொடுத்தது நீங்க தானே. பிஜேபி தலைவர்களுக்கு துதிப்பாடு நீங்க தானே. RSS இயக்கம் ஒரு மிகச்சிறந்த இயக்கம் சொன்னது நீங்க தானே. மோடி நல்லவர் வல்லவர் சொன்னவர், குஜராத் கலவரத்துக்கு முதல் சொன்னவர் நீங்க தானே. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு தானே கூட்டணியில சேரீங்க. உங்களுக்கு தேவைன்னா அது நல்ல கட்சி, தேவையில்லைன்னா அது கெட்ட கட்சி. உங்க வாழ்வு வளர உயரணும்னா நீங்க அவங்க காலிலேயே விடுவீங்க. அப்படி உங்களுக்கு எப்போ பிரச்சனை ஏற்படுதோ, உங்களுக்கு அதனால பிரச்சனை தான், அவங்க கழுத்துல காலை வச்சு மிதிச்சு அவங்களை கொண்டுட்டு கூட அடுத்த நிலைக்கு போவீங்க. ஓகே சார், இப்போ இந்த திமுக ஆட்சி மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிமுக தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்வராகட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் போகிற இடங்கள்லாம் நாங்கள் 200 தொகுதிகளுக்கு மேலே தனித்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிரச்சாரங்களை முன்வைக்கிறாங்க. அது அவர்களுடைய மக்களை முட்டாளாக்கவும் அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த குறிப்பாக அந்த 200 தொகுதிகள்ங்கிறாங்களே, 200 தொகுதிகள் டார்கெட் வச்சிருக்காங்களே. இல்லை, இது பொதுவாக அரசியல் கட்சிகள் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்றாருல 210 தொகுதியில் வெற்றி பெறும் ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் மக்களுடைய மனநிலையை புரிந்து சொல்றோம். அவர்கள் வீம்புக்காக சொல்றாங்க. ஏன்னா மக்கள் அப்பதான் கூட்டணி கட்சிகள்னா இப்போ கூட்டணி கட்சிகள்னா போகாம தக்க வைக்கிறதுக்காக அது ஒரு பிளாக்மெயில். அது நாங்க வெற்றி பெற்றுவோம், 200 தொகுதியில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள தக்க வைக்கிறதுக்கான வேலைப்பாடு தான் தவிர அதுல நிச்சயமாக அவருக்கு 1991 என்ன நிலையில் இருந்தது? திமுக 2 தொகுதியில தான் வெற்றி பெற்றாங்க. அதே நிலை இந்த மீண்டும் 2026 வரப்போகுது. ஓகே சார், இப்போ அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலான 4 முனை போட்டியாக மாறுதுன்னு சொன்னாங்க. அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஒரு புறமும், திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு புறமும், அதே மாதிரி தாவேகா ஒரு புறமும், நாம் தமிழர் கட்சி ஒரு புறம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? புதுசாக முதல் 4 முனை போட்டி 40 முனை போட்டி எல்லாம் இல்லை. களம் அதிமுக திமுக இது தேர்தல் களம், யுத்த களம். மத்த எல்லாருமே சத்த களம், அது செத்த களம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது 2026 2 கட்சிக்கு எதிரில் தான் போட்டி, ஒன்னு தாவேகா இன்னொன்னு திமுக. அதிமுக அந்த ஆட்டத்திலே சேர்க்கலையே. அப்ப அவர் வேற என்ன சொல்லுவாரு? ஆளுங்க சார், அது ஒரு அதாவது அன்டெஸ்டட் பார்ட்டி, அது ஒரு செல்லா காசு. சும்மா இளைஞர்களுக்கு குரல் கொடுக்குறாங்க வர்றாங்க அப்படின்னு சார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், சிரஞ்சீவிக்கு சேர்ந்த கூட்டத்தை போன்று இது வரைக்கும் யாருக்கும் கூட்டம் சேரல சார். நீங்க விஜயகாந்துக்கு கூட்டம் கூட்டின மாதிரி எவ்வளவு யார் கூட்டம் சார்? நடிகைகளுக்கு கூட்டம் கொடு சார், பாக்கியராஜ் கூட்டம் வந்துச்சு சார், டி ராஜேந்திர கூட்டம் வந்து சார். என்ன சார் சிவாஜி கணேசன் விடையா சார்? ஆனா அவங்க சொல்றது என்ன, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன் வைக்கிறாங்க. இதுதான். ஏன்னா அவங்க யாருமே கருணாநிதியை சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆர் அண்ணாவை. ஏன்னா சிறந்த ஆட்சியை கொடுத்ததுனால சொல்லுவாங்க, அம்மாவையும் சொல்லுவாங்க. அது அவங்க கம்பேரின்னு ஒரு அதை தங்களுக்கு சாதகமாக்குறதுக்கான்னு சொல்லுவாங்க தவிர அது சாதகம் ஆகுமாண்டா ஆகாது. ஏன்னா ஏற்கனவே ரஜினி சொன்னார், டி ராஜேந்திரன் சொன்னார், பாக்கியராஜ் சொன்னார், பல பேர் சொல்லிட்டு தோத்துட்டு போயிட்டாங்க. தொண்டர்கள்லாம் ஏமாற்ற முடியாது, மக்கள்லாம் ஏமாற்ற முடியாது. அவ்வளோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித்தலைவர் அம்மாவும் அதிமுகவுக்கு சொந்தக்காரர்கள், அவர்களை யாருமே கைப்பற்ற முடியாது. ஆனா இங்க அதிமுகவிலும் சென்ற முன்னாள் அமைச்சர் வருங்கால இளைஞர்களுக்கு இந்த கட்சி தான் தேவை, இளவல் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க அம்மா மற்றும் எம்ஜிஆருடைய புகைப்படங்களை பயன்படுத்துறாரு. யாரு? செங்கோட்டையன் சொல்றீங்களா? அவர் செல்லா காசா போய் கிடக்கிறாரு சார். பாவம் அவருடைய சூழ்நிலையை. அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், அரசியல் இத்தனை வருடங்கள் இவர் இருந்தவர். இன்றைக்கு அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அவர் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அங்க இருக்கிறாரு. என்ன வேண்டாம் பேசுவாரு, எதை வேண்டாம் சொல்லுவாரு.
ஆனா அந்த அவர் இருக்கக்கூடிய தொகுதியிலேயே திருச்செங்கோட்லயே எடுபடாது. அதான் உண்மை. ஆனா கோபிச்செட்டிப்பாளையங்கிறது வந்து செங்கோட்டையனோட கோட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாருல்ல அவரு. சார், நீங்க எந்த தொகுதியும் யாருக்கும் கோட்டை அல்ல. அது அதிமுகவினுடைய கோட்டை. தனி மனிதருக்கு எப்பயுமே எந்த அதிமுக கட்சி, அதாவது தொண்டர்களை வைத்துதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள். அதை தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொல்வார். நான் உங்களில் ஒருவன், உங்களை வைத்துத்தான் நான். அதனால வந்து செங்கோட்டையனா இருக்கட்டும், இந்த நம்ம இன்னைக்கு போனார் இவரு தஞ்சாவூர்காரரு வைத்தியலிங்கமா இருக்கட்டும், யார் எத்தனை பேர் போனாலும் அந்த தொண்டர்கள் இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்திலிருந்து ஒரு கிளை கூட உதறாது. ஓகே சார், இப்போ இறுதியான கேள்வி சார். செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போனதுலேருந்து சொன்னார், அதிமுகலேருந்து பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து தாவேக்கால இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. திமுகலேருந்து ஒரு சிலர் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் அவர் சொல்லணும்னா அவர் அங்கே கட்சியில் அவருக்கு சொன்னதுனால தான் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நான் இத்தனை பேரை கூப்பிட்டு வரேங்க, இவ்வளோ பேரை வர்றாங்க, எத்தனை பேர் இணைஞ்சிட்டாங்க, எத்தனை பேர் போயிட்டாங்க. ஸோ டோட்டல் அம்பக்கு சார். அவரெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்தி எல்லாம் பேசுறதில்லை. அவர் அதிமுகலேயே வந்து சொல்றதுக்குள்ள அம்மாவால் பலமுறை நீக்கி வைக்கப்பட்டவர், அம்மாவால் பலமுறை கண்டிக்கப்பட்டவர். அவர் வந்து என்ன சொல்றது, ஒழுக்கமற்றவர். அவ்வளவுதான். அம்மாவால கண்டிக்கப்பட்டவருக்கு தானே அமைச்சர் பதவி கொடுத்தீங்க. இல்லை, அது வந்து சூழ்நிலை. அந்த தொகுதி மக்கள் அந்த பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான். அதனால வந்து அது வந்து அந்த வாய்ப்பு அது அந்த நன்றி கூட இல்லையே. அதை தானே இப்போ நீங்கள் பார்க்கணும். ஓகே சார், சிறப்பான தகவல். நன்றி. நன்றி சார். வணக்கம்.